இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கடத்திச் செல்லப்பட்டதாக கூறப்படும் பெருமளவான தங்கம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சுமார் 13 கிலோ நிறையை கொண்ட 10,000 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த தங்கம் வேதாளை கடற்கரைக்கு ஊடாக கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய இடங்களில் இந்த தங்கம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அத்துடன் 5 பேர் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சொத்து விவரம் வெளியாகியிருக்கிறது. இந்திய மக்களவைத் தேர்தலுக்காக அவர் இன்று வாரணாசி தொகுதியில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதன் பின்னர் அவர் தமது வேட்புமனுவுடன் தமது சொத்து விவரங்களையும் வெளியிட்டிருக்கின்றார். இதன்படி மோடியிடம் 3.2 கோடி ரூபாய்கள் இருக்கின்றன. அசையா சொத்துக்கள் எவையும் அவரிடம் இல்லை. மோடியின் சொத்து கடந்த 5 ஆண்டுகளில் 50 லட்சத்தால் உயர்ந்திருக்கிறது. அவருக்கு சொந்த வீடு இல்லை. கையில் ரொக்கமாக 52,000 ரூபாய் அவர் வைத்திருக்கிறார். அதே போல வங்கிகளில் வைப்பு தொகையாக 2 கோடியே 80 லட்சம் ரூபாவை வைத்திருப்பதாக மோடி தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் மோடியிடம் 4 தங்க மோதிரங்கள் உள்ளதாகவும் தாம் MA முதுகலை பட்டம் பெற்று இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் பல்வேறு இடங்களில் உள்ள விமான நிலையங்களை தமது நண்பர் அதானியிடம் ஒப்படைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளவு பணத்தை பெற்றுக்கொண்டார் என்று காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். லக்னோவில் நேற்று விமான நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த விளம்பரங்களை கண்டதன் பின்னர் ராகுல் காந்தி இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். லக்னோ, மும்பை, அகமதாபாத், மங்களூரு, கவுகாத்தி, ஜெய்ப்பூர், திருவனந்தபுரம் வரை அனைத்து விமான நிலையங்களையும் 50 ஆண்டுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது நண்பர் அதானிக்கு வழங்கியிருக்கிறார். இதற்காக அவர் எவ்வளவு பணத்தை பெற்றுக்கொண்டார் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அதானி மற்றும் அம்பானி தொடர்பாக ராகுல் காந்தி எவ்வித கருத்துக்களையும் வெளியிடாமல் இருந்து வருவது அவர்களிடமிருந்து ராகுல் காந்தி பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொண்டாரா என்ற சந்தேகத்தை பிரதமர் நரேந்திர மோடி எழுப்பியிருந்த நிலையிலேயே ராகுல் காந்தி தற்போது பிரதமர் மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை தமிழ் வம்சாவளி எழுத்தாளரான வி. ஸ்விகி கணேசநந்தனின் பிரதர்ஸ் நைட் என்ற நாவல் புனைக்கதைக்கான 2024 கரோல் ஷீல்ட் பரிசை வென்றிருக்கிறது. இதற்காக அவருக்கு $150,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவர் கனடாவின் நியூ ஃபவுண்ட்லேண்டில் உள்ள போகோ தீவு விடுதியில் வசிப்பிடத்தையும் பெறுகிறார். இலங்கையில் உள்நாட்டு போரை மையப்படுத்தி 16 வயதான சிறுமி ஒருவரின் கதையே இந்த நாவலின் கருப்பொருளாக அமைந்திருந்தது.